மக்கள் மாத்தி மாத்தி பார்க்கணும். இப்ப நம்ம எப்படி வந்து எல்லா சேனல்லையும் பார்க்குறோமோ, அதே மாரி எல்லா நியூஸ் சேனலையும் பார்க்கணும். ஒவ்வொன்ல ஒவ்வொரு மாரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. அது எல்லாமே எங்க செட்டில் டவுன் ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மணி ஆமா. வரும்போது மேல தெரிஞ்சு போயிரும். தெரிஞ்சிரும். 12 மணிக்கே எத ஓரளவுக்கு நோக்கி இது தெரிஞ்சிரும். போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். 12:00 ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். 3:00 வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிரும். ம். ஓகே இதுக்கு மேல எந்த சேனல்ல மாத்தி போட்டாலும் நமக்கு இதான் தெரிஞ்சு போச்சுடான்ற ம், மாரி ஒரு ம். ஸ்டேஜ் வரும். இது ஒரு பக்கம். எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து தாவேக்கா வந்து முன்னிலையில இருக்கிறதா சொல்லுங்க. சென்னை நெறைய பேர் சொன்னாங்க. சென்னை அப்புறம் இந்த மாரி மெயின் இடத்துல தான் வந்து தாவேக்கா வந்து முன்னிலையில இருப்பாங்க. ஊர்லலாம் அவங்களுக்கு பெருசா இது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காங்கேயம், நாமக்கல், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் இந்த மாரி இடங்கள்ல வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 200 to 300 வோட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க சார். குறிப்பா சொல்லப்போனா தூத்துக்குடி தொகுதியில வந்து விஜய் அவர்கள் அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவர் வந்து கிட்டத்தட்ட 240 வோட்ஸ்ல முன்னிலையில இருக்காரு. பல்லடம், திருப்பத்தூர், சேப்பாக்கம் தொகுதியில வந்து ரொம்ப ரொம்ப முன்னிலையில இருக்காங்க தாவேக்கா. ஓகே. அ அதே மாரி திருச்சி மேற்கு சார். குறிப்பிட்டு சொல்லணும். கே.என். நேரு அவர் வந்து பின்னடைவுல இருக்காரு. தாவேக்கால ராமமூர்த்தி அவர்கள் வந்து 8982 வாக்குகள்ல வந்து பெற்று முன்னிலையில இருக்காரு. வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஒரு 1000 ஓட்டு அந்த மாரி வித்தியாசத்துல இருக்காரு. தாவேக்கா, ராமமூர்த்தி திருச்சி மேற்குல முன்னிலையில இருக்காரு சார்.